கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில கூட தேவன் நம்மோடு கூட பேசும்படிக்க ராஜாதி ராஜாவே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம், அதுல 16ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாமதிக்கிறது, சில காரியங்கள்ல நம்ம தாமதிக்க கூடாது. ஆண்டவர் சில காரியம் தாமதிக்காம செய்ய சொல்லுவார். இந்த தாமதிக்கிற யார் பார்த்தீங்கன்னா, லோத்து தாமதிப்பாங்க. சோதம் குமாராவை தேவன் அழிக்கும்படி இவன் இறங்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது. ஆண்டவர் துரிதப்படுத்தினார். அவன் என்ன பண்றான்? தாமதமா கிளம்புறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப எந்த வேலையும் நம்ம தாமதமா செஞ்சாலே அது ஒரு பிரச்சனை. அந்த வேலையை செய்யும்போது தாமதப்படுத்தக்கூடாது. அதை ஆண்டவர் சொல்றாரா, அதை உடனே செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது கீழ்ப்படுகிறதா? ஆமே சோதரம். அது எந்த காரியமா இருந்தாலும் நம்ம ஒரு குடும்பத்துல செய்ய தாமதிக்காம செஞ்சோம்னா, அதே மாதிரி ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போறதுக்கும், தேவனை மகிமைப்படுத்துறதுக்கும், ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கும், பைபிள் படிக்கிறதுக்கும், வேதத்தை வாசிக்கிறதுக்கும், வேத வசனங்கள் சொல்வதற்கும், இயேசு பற்றி மற்றவருடைய சொல்வதற்கும் தாமதிக்கூடாது. தாமதிக்காம என்ன பண்ணும்? அதை உடனே செய்யணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனை. அவன் தாமதிக்கிற வேலையில என்ன பண்றாரு? அவன் மனைவி என்ன பண்றான்? உப்பு தூணாய் போனான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரெண்டாவது காரியம், அவன் நம்ம திரும்பி பார்க்குறான். ஸ்தோத்திரம். திரும்பி பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் என்னமே இயேசுவை பிடித்து கொண்ட நாம், ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்ம கைகொண்டு நம்ம முன்னடக்கணும். அதை விட்டு போன பாவத்தை மறுபடியும் திரும்பி பார்க்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாவங்கள் போக கழுவப்படணும்னா ரெண்டாவது காரியம் சொல்லப்படுறது என்ன பண்ண? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு. அப்ப நம்ம எழும்ப. சில பேர் என்ன சொன்னாங்க, பாஸ்டர் என்னால் ஜெபிக்கவே முடியல, என்னால் பைபிள் வாசிக்க முடியல, என்னால் ஆண்டவருக்காக வாழ முடியல. ஏன்னா சில பலவீனங்கள், அந்த பலவீனம் என்ன பண்ணுவோன்னு சோர்வடைய பண்ணும். அந்த ஜெபம் உட்காந்து ஜெபம் பண்ணி இன்னும் அப்படியே ஜெபம் பண்ண என்ன பண்ணுவோம்? நம்ம மூஞ்ச கழுவிட்டு என்ன பண்ணுவோம்? உட்கார் தேவ சமூகத்துல நம்ம படிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அது கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. அநேக என்ன பண்ணுவோம்? தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளாமல் போகிறது காலம். சோத்திரம். தேவனுடைய அன்பை அறிந்து கொண்ட நாம் என்ன பண்ணுவோம்? நாட்கள் ஓட ஓட என்ன பண்ணுவோம்? அந்த அன்பு என்ன பண்ணும்? ஆதியில இருந்த அன்பை நீ விட்டாய், உன் பேரில் எனக்கு குறையுண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமத்தை எழுந்து. அப்ப எழுந்து காரியத்தை சொல்றாரு. எழுந்து காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் சொல்லாரு, நம்ம எழும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிச்சயமாக உங்களை கர்த்தர் எழுப்புவார். ஜெபிக்கிறதுக்கு எழுப்புவார். தேவனுக்காக பிரகாசமாய் நீங்கள் வாழ்வதற்கு தேவன் உங்களை எழுப்புவார். அநேகருக்கு சுவிசேஷம் சொல்லும்படி உங்களை எழுப்புவார். அநேகருக்கு கொடுக்கும்படி உங்களை எழுப்புவார். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்க எழுப்புவார். நான் இங்கே பாஸ்டர் எழுப்ப போறது, நான் இப்படித்தான் இருப்பேன், இல்ல, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கும். உங்கள் குடும்பத்தை எழுப்புவார். உங்களுக்கு ஒரு தாளந்தை கர்த்தர் எழுப்பி ஆண்டவர் அற்புதமாக நடத்துவார். மூன்றாவது காரியம், சோத்திரம், என்ன பண்ண? நீ ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு துணிகரமா பாவம் செய்யும். ஞானஸ்தானம் எடுத்த பொழுது பாவத்தை செய்யும் பொழுது ஒரு பயமே இல்லாம, அதுக்கு பாவம் ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அந்த பாவம் செய்யும்போது பயப்படுவோம். ஆனா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி தைரியமா பாவம் செய்யறது, தைரியமா பேசுறது. இல்ல அப்படி கூடாது. பாவங்கள் போக கழுவப்படும். ஒரு பொருளை முக்கி ஞானஸ்தானம் என்பது கர்த்தரோடு உடன்படிக்கை. சோதரம் என்ன பண்ணும்? முத்திரை பதிக்கப்பட்டோம். ஆண்டவருக்காக பரிசுத்தமா வாழணும். பரிசுத்தமாகணும், இன்னும் பரிசுத்தமாகும். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்துல ஊறாதபடிக்கு பாவத்தை போக நீ கழுவப்படணும். ஞானஸ்தானம் எடுக்க என்ன பண்ணும்? ஆண்டவருக்காக நம்ம சாட்சியாக மாதத்துக்கு ஒரு முறை ஞானஸ்தானம் எடுத்து திருவிந்து பத்திக்கு மட்டும் நம்ம கைவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நம் பாவங்கள் கழுவப்பட்டு அதுக்கு மனசாப்பட்டு தேவசமூகத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை தாமதிக்காம நம்ம என்ன பண்ணாரு? ஆஸ்வதிக்க வல்லமையில தேவனாக இருக்கிறார். நம்ம தாமதிக்காமல் செயல்படுவோம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். பரிசுத்தமா வாழுவோம். நம்ம எழும்புவோம். கர்த்தர் ராஜ்யத்தை கட்டுவோம். நம்மளை நிச்சயமாய் தேவன் உங்களை என்னையும் ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. எங்களோடு பேசும் நல்வார்த்தைகளை சோத்திரம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.